ஆலய பீடம் வாருங்கள் இறைக்குலமே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறைக்குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறைக்குலமே. ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறைக்குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற மகிழ்வோடு இந்த திருப்பலியில் பங்கு பெற ஜெபிக்க இறைவனுடைய அருள் வேண்டி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அருளானது ஆச்சரியத்திற்கும், ஆண்டவருடைய அருளானது அறிவுக்கு மெட்டாத நிலையிலே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நாம் தேவையில் இருக்கிற போது ஆண்டவரை பேர் சொல்லி அழைக்கிறோம், இறைவா என்று கூப்பிடுகிறோம். கூப்பிடுகிற குரலுக்கு செவிமடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வதிக்கிற தெய்வம் இந்த நாளில் கூட உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உறவுகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அருகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாருடன் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 18, இறை வார்த்தைகள் 14 முதல் 16, 19 மற்றும் 6 முதல் 9 முடிய. எல்லாம் அமைதியில் ஆழ்ந்திருந்த போது, நள்ளிரவு கடந்துவிட்ட வேளையில், எல்லாம் வல்ல உம் சொல் விண்ணகத்தில் உள்ள அரியணையை விட்டு எழுந்து, அஞ்சா நெஞ்சம் கொண்ட போர் வீரனைப் போல் அழிவுக்கென குறிக்கப்பட்ட நாட்டின் மீது வந்து பாய்ந்தது. உமது தெளிவான கட்டளையாகிய கூரிய வாளை ஏந்திய வண்ணம் அது நின்று கொண்டு எல்லாவற்றையும் சாவினால் நிரப்பியது. மண்ணகத்தில் கால் ஊன்றியிருந்த போதிலும் விண்ணகத்தை தொட்டு கொண்டிருந்தது. உம் பிள்ளைகள் தீங்கின்றி காக்கும்படி படைப்பு முழுவதும் உம் கட்டளைகளுக்கு பணிந்து மீண்டும் தன் இயல்பில் புத்துயிர் பெற்றது. அவர்களது பாசறைக்கு முகில் நிழல் கொடுத்தது. முன்பு தண்ணீர் இருந்த இடத்தில் பின்பு உலர்ந்த தரை தோன்றிற்று. செங்கடலினூடே தங்கு தடையில்லாத வழியும் சீரிப்பாயும் அலைகளினூடே புல் திடலும் உண்டாயின. உமது கைவன்மையால் காப்பாற்றப்பட்ட மக்கள் அனைவரும் அவ்வழியே கடந்து சென்றனர். உம்முடைய வியத்தகு செயல்களை உற்று நோக்கிய வண்ணம் சென்றனர். குதிரைகளைப் போல குதித்து கொண்டும் ஆட்டுக்குட்டிகளைப் போல துள்ளிக்கொண்டும் தங்களை விடுவித்த ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் அவர்களது நாட்டின் தலைப்பேறுகள் அனைத்தையும் தாக்கினார். அவர்களது ஆண்மையின் முதற் பேறுகள் அனைத்தையும் வீழ்த்தினார். அவர் இஸ்ரேலரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படச் செய்தார். அவர்கள் குலங்களில் எவரும் தளர்ந்து போகவில்லை. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 8 முடிய. மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடுகிற போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நமது நாட்டிலே நடைபெற்ற பெண்களுக்கான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த கிரிக்கெட் போட்டியிலே ஒவ்வொரு முறையும் விளையாடுகிற நமது மகளிர் அணியானது காலிறுதி, அரையிறுதி, இறுதிப் போட்டி என முன்னேறியும் கடந்த 50 வருடங்களில் ஒரு முறை கூட இந்த இறுதிப் போட்டியினுடைய கோப்பையை வெல்லாமல் இருந்தார்கள். அது அவர்கள் மகளிர் அணியிலே விளையாடுபவர்கள் மற்ற நாட்டில் அணிகளை விட சற்று திறமை குறைவானவர்கள் என்ற எதிர்நோக்கிலே போனா போகுது, பெண்கள் மகளிர் கிரிக்கெட் ஆட்டம்தானே, இதை என்ன பார்த்து ரசிப்பது என்று மக்களிடையே ஒரு ஏளனம் இருந்தது. ஆனால்
இந்த முறை இந்தியாவிலே நடைபெற்ற இந்த போட்டியை காண்பதற்கு மக்கள் சாறை சாறையாக பெருங்கூட்டமாக வந்தார்கள். ஏதோ ஒன்று இந்த கிரிக்கெட் அணியில் இருக்கிற விளையாட்டு வீராங்கனைகள் மீது அவர்களுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. இந்த முறை கண்டிப்பாக நமது பிள்ளைகள், நமது மகளிர் அணியினர், நமது வீரர்கள் இந்த கோப்பையை வெல்லுவார்கள் என்ற எதிர்நோக்கு இருந்திருக்கிறது. ஆனால் கிரிக்கெட்டை பற்றி நமக்கு விவரிக்கின்ற வல்லுநர்கள் எல்லாம் 50-50 என்றார்கள். 50% ஜெயிக்கலாம், இல்லை 50% தோற்கலாம், ஜெயிக்காமல் போகலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். இந்த கிரிக்கெட் உலக கோப்பையினுடைய பலம் வாய்ந்த அணிகளில் தென்னாப்பிரிக்கா அணி சொல்லப்பட்டது, அது இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. அதைவிட ஆஸ்திரேலிய அணியானது சொல்லப்பட்டது அரையிறுதியில் இந்தியாவிடம் மண்ணை கவியது. எவ்வளவு 300க்கு மேலே அவர்கள் ரன் அடித்திருந்தாலும் நம்முடைய ரொட்ரிகோஸ் போன்ற வீராங்கனைகள் நின்று நிலைத்து விளையாடி அதை வென்று காட்டி கோப்பையை வெல்வதற்கு வழிவகுத்தார்கள். இதை உலகமெல்லாம் பேசுச்சோ என்னோ இல்லை தெரியலை. ஆனால் இந்தியாவில் உள்ள ஊடகங்கள் அனைத்தும் இதை பற்றி தான் பேசியது. தலைவர்களெல்லாம் வாழ்த்து சொன்னார்கள். ஃபைனலாக 50 வருடங்களுக்கு பிறகு அப்பாடி நமக்கு ஒரு வேர்ல்டு கப் மகளிர் அணிக்கு என்று பெருமை கொண்டார்கள். இதுதான் 1983ஆம் ஆண்டு கபில்தேவ் அவருடைய தலைமையிலே இங்கிலாந்து நாட்டிலே முதன்முறையாக ஆண்கள் அணியானது வெற்றி பெற்றது. அதை கொண்டாடினார்கள். அதற்கு பிறகு எவ்வளவுதான் திறமை வாய்ந்த வீரர்கள் இந்திய அணியில் இருந்திருந்தாலும் அவர்கள் கொண்டாட முடியலை. ஏன்னா உலகக்கோப்பையை அவர்கள் வெற்றி பெறவே இல்லை. பல முறை அரையிறுதி, சில முறை இறுதிப் போட்டி, இருப்பினும் தோல்வியை தழுவினார்கள். கடைசியாக 2011ஆம் ஆண்டிலே அந்த கனவை நனவாக்கினார்கள். உலகம் மீண்டுமாக இந்த இந்தியாவை உற்று நோக்கியது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இரண்டாவது முறை 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வெல்லுகிற வரை பல முறை நம்முடைய செய்தித்தாள்களுடைய ஏடுகள் 83ஆம் ஆண்டினுடைய நினைவலைகளை சுமந்ததையும் தொலைக்காட்சி பெட்டிகள் வண்ணப்படமாக அதை காட்டியதையும் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அது அந்த நாட்டுக்கு பெருமையாக இருந்திருக்கிறது. இதைதான் இன்றைய முதல் வாசகம் ஆண்டவருடைய பாதுகாப்பிலே மக்கள் எப்படியாக இருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஃபிக்ஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கற்பனைக்கு எட்டாத ஆங்கில படங்களை பார்த்தோம் என்றால் வானுக்கும் பூமிக்கும் மனிதர்கள் செல்வதை போல காட்டுவார்கள். அரக்கர்களை காட்டுகிற போது, ஏன் விவிலியத்திலே காணப்படுகிற அந்த பெலிஸ்தியன் தாவீதை எதிர்த்து போராடுகிற அந்த மனிதன், அவனை காட்டுகிற போது உயரமான மனிதனாக, பெரிய ஒரு அரக்கனாக அவரை காட்டுவார்கள். அதுபோல ஆங்கில படங்களை பார்த்தோம் என்றால் பெரிய அரக்கன், பெரிய மனிதன், விண்ணுக்கும் மண்ணுக்குமாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஃபிக்ஷன்ஸை நமக்கு காட்டுவது உண்டு. இப்போ நிறைய வீடியோ கேம்ஸ் எல்லாம் இருக்குது, பிள்ளைகள்லாம் விளையாடுவார்கள். இங்கிருந்து கொண்டு கையை நீட்டினால் அங்கே இருக்கிற பொருளை நாம் தொட முடியும், அப்படியெல்லாம் காட்டுகிறத பார்க்குறோம். கையிலிருந்து நெருப்பு போய் அங்கே தொடுகிறதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு பார்ப்பதற்கு ஆனந்தமாக, அதிர்ச்சியமாக, கற்பனைக்கு எட்டாத வகையில் இருக்கும். அப்படி தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் பகுதி கடவுளுடைய அருளை, கடவுளுடைய பாதுகாப்பை நாம் சொல்லுகிற போது
கடவுள் விண்ணுலகிலே இருக்கிறார், நாம் மண்ணுலகிலே இருக்கிறோம், அவருக்கு நமக்கு என்ன தொடர்பு என்று கேள்வி எழுமேயானால் அது முதல் பகுதி சொல்லுகிறது, விண்ணுலகிலே கடவுள் இருந்தாலும் மண்ணுலகிலே எட்டக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார் என்று நமக்கு சொல்லுகிறது. அந்த இரண்டாவது பகுதி தான் மிக முக்கியமாக நான் பார்க்க வேண்டும். மனிதன் தான் கடந்து வந்த பாதையை மறந்து விட்டான் என்றால், ஒரு சமூகம் தன்னுடைய வரலாற்றை மறந்து விட்டது என்றால், கடந்து வந்த பாதையை மறந்துவிட்டு நிற்கின்ற இடத்திலிருந்து பயணத்தை அவர்கள் மேற்கொள்வது மிக கடினமாக இருக்கும். அப்படிதான் எந்த சமூகமாக இருந்தாலும் அதனுடைய வரலாற்றை மறந்துவிட்டால் பயணம் செய்வது என்பது அவ்வளவு எளிதானதாக இருக்காது. அப்படிதான் செங்கடலை கடக்க செய்த இறைவனுடைய செயல்பாட்டை, யாவே இறைவனுடைய உடனிருப்பை, யாவே இறைவனுடைய அழைப்பை உணர்கிற மக்கள் தொடர் சிந்தனையாக எப்படியெல்லாம் கடவுள் எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தலையிலிருந்த நம்முடைய அழுகையினுடைய கூக்குரலை கண்ணோக்கி நம்மை அங்கிருந்து விடுவித்தார் மோசே வழியாக. பெரிய கடல், அலை ஓயாத அலை, கடலை இரண்டாக பிரித்தார், கட்டாந்தரையை போல் மாற்றினாள், புல்லும் பூண்டும் அங்கு முளைத்தது. நாங்கள் பயப்படாமல் அஞ்சாமல் எங்களுடைய உளப்பாங்கிலே நாங்கள் அதை கடந்து வந்தோம் என்ற இரண்டாம் பகுதியை அருமையாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது கடவுளுடைய பாதுகாப்பையும், கடவுள் மீது நம்முடைய மூதாதையர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையையும், அவருடைய நம்பிக்கையின் பொருட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டதையும் அந்த மீட்பின் வரலாற்றில் நினைவு கூறக்கூடிய ஒரு சிந்தனையாக நான் பார்க்கிறோம். இது எதை முன்னிறுத்துகிறது அப்படின்னு பார்க்கிற போது, எத்த பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய இடுக்கண், எவ்வளவு பெரிய துன்பம், தாங்க முடியாத மனநிலையிலே இருந்தாலும் கடவுள் உனக்காக இருக்கிறார் என்பதை சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே, எதிர்பார்த்த அணிகளெல்லாம் தோற்று போயின, 50-50 என்று சொல்லப்பட்ட இந்திய அணி வென்றது போல கடவுள் பல நிலைகளில் நம்மோடு கூட பயணம் செய்து நம்மை வெற்றியின் மக்களாக வைத்திருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நினைவு கூறுகிறது. கடவுளுடைய வேண்டுதலை, கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருந்தோம் என்றால் அந்த கைம்பெண்ணுக்கு நீதி கிடைத்தது போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய அருள் கிடைக்கும். அதான் சொல்லப்படக்கூடிய இன்றைய நற்செய்தி. அந்த நற்செய்தியை படிக்கின்ற போது அருமையான ஒரு செய்தி. என்ன செய்தியை சொல்லுகிறார் கடவுள்? அந்த உமை சொல்லுகிற போது, நடுவர் இருக்கிறார், அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மனிதரையும் மன்னிப்பதில்லை. பாருங்க, கடவுளை மதிப்பதில்லை தான், அதை எவ்வளவு பாலிஷாக சொல்கிறார் பாருங்க. கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மனிதரை மதிப்பதில்லை. இவர்கிட்ட என்ன நீதி? அவருக்கு நீதி மட்டும்தான் தெரியும், அவ்வளோதான். அன்பில்லை, இரக்கம் இல்லை, கருணை இல்லை, தயவு இல்லை, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. ஏன்னா இறை பிரசனமும் அவரிடல, மனித பிரசனமும் அவரிடம் தெரியலை. அவருக்கு தெரிந்ததெல்லாம் சட்டம், சட்டத்தைப்படி நீ நடந்தால் நீ நீதிமான், அவ்வளவுதான். ஆனால் இங்கு வருகிறாள் பெண்மணி எப்படிப்பட்டவள்? சமூகத்தினால் ஒதுக்கி வைக்கப்பட்டவள். எப்படிப்பட்டவள்? ஆதரவு இல்லாதவள். எப்படிப்பட்டவள்? ஆண்தான் குடும்பத்தினுடைய தலைவன் என்று சொல்லுகிற சமூகத்தில் ஆண் துணை இல்லாமல் இருக்கிறவள். அவள் வீட்டை விட்டு வெளியிலே வந்து பிற ஆண்களை பார்க்கக்கூடாது, பொது இடங்களே நிற்கக்கூடாது. ஏனென்றால் கணவனை இழந்ததனால் அந்த சமூகம் சொல்லுகிறது அவள் சபிக்கப்பட்டவள் என்று. அப்படிப்பட்டவள் யாரிடம் செல்லுகிறாள் என்று பார்க்கிற போது, ஒருவேளை கடின உள்ளத்தினராய் இருக்கின்ற இந்த நீதிபதியிடம், ஒருவேளை
யாரையும் மதிக்காத இந்த நடுவரிடம் செல்லுகிறாள். துணிவு வருகிறது. எனக்கு ஆண் துணை இல்லை, எனக்குன்னு எந்த குடும்பத்தினுடைய என்னை பாதுகாப்ப மனிதர்கள் அல்ல, இந்த சமூகம் என்னை பாவியாக நினைக்கின்றது, இந்த சமூகம் என்னை கைவிட்டு விட்டது, கைவிடப்பட்ட நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன், எனக்கு நீதி கொடுன்னு சொல்லி ஒரே ஒரு முறை கேட்பதல்ல, ஒவ்வொரு முறையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார். எனக்கு நீதி வேண்டும், எனக்கு நீதி வேண்டும். நீ கடவுளை மீது நம்பிக்கை வைக்கிறாயா என்று எனக்கு தெரியாது, கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறியா எனக்கு தெரியாது, மனிதரை மதிக்கிறியா எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும், நீ என்னை மதிக்கலை அப்படின்னு. நான் ஒரு பெண், நான் ஒரு கைம்பெண், சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டவள், என்னைய மதிக்க மாட்ட அப்படின்னு எனக்கு தெரியும், மனிதரை மதிக்கிறியா நான் தெரியாது. ஆனால் மதிக்காத நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் நீதி இருக்கிறது, உன்னிடம் நேர்மை இருக்கிறது, அந்த நீதியை எனக்கு வழங்கு என்று சொல்லி வருகிறாள். தொந்தரவு செய்கிறாள். தொந்தரவு செய்யப்பட்ட அந்த நடுவர் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளலாம். கடினமான மனிதனாக, திமிர் பிடித்த மனிதனாக, சுயநலவாதியாக, கடவுளை மறுத்தவனாக, எந்த நிலையிலும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளாத மனிதனாக இருந்தவனை கடவுளுடைய அன்பு நிலைக்கு கட்டுப்படுத்துகிற மண்ணாக மாறுகிறாள். நீங்களும் நாடும் அந்த நிலையில தான் ஆண்டவரை உற்று நோக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரிடம் இடைவிடாது ஜெபிக்கிற போது, ஆண்டவருடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற போது, ஆண்டவருடைய மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே தளராத போது, ஆண்டவர் உங்களையும் என்னையும் செங்கடலிலே இஸ்ரேல் மக்களை காத்தது போல இரக்கமற்ற அந்த நடுவரிடமிருந்து நீதியை இந்த கைம்பெண்ணுக்கு பெற்றுக் கொடுத்தது போல பாசத்தோடு, நேசத்தோடு, அன்போடு, இரக்கத்தோடு, பரிவோடு நம்மை உற்று நோக்குகிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென். காணிக்கை தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ, பலியும் பீடமும் இயேசுவன்றோ, பலியும் பீடமும் இயேசுவன்றோ, பலியிடும் குருவும் அவரன்றோ, குருவும் அவரன்றோ, காணிக்கை தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்த வேண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்விதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒரு சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியர எல்லா திருநிலையினர், எங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற உமது அன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரசல், இவ்வுலகில் முக்கந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவிடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகிறோம். இவ்வாறு முதாவியாரின் பொழிவாள் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று
உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணக தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியாள். மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள்மணியாள். விண்ணக தந்தையின் அன்பு பரிசாம் அன்னை மரியாள். மன்னவர் தாயின் பெரும் பரிசாம் அருள்மணியாள். சொல்லனா துயரம் நீங்கவே சொந்தங்கள் யாவும் சூழவே. சொல்லனா துயரம் நீங்கவே சொந்தங்கள் யாவும் சூழவே. ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். ஜெபமாலை சொல்லுவோம், அருள் மாலை சூடுவோம். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அன்னை மறி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.